அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. நாம் அன்னைக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்கள் தீர நாம் நம்மளுடைய வீட்டில் வழிபாடு பண்ணும்போது எதெல்லாம் குறிப்பாக செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் கூட ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவம் கொண்ட அமாவாசையாக திகழ்கிறது. அப்படி வரும் பொழுது இந்த வைகாசி மாதம் ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசை அப்படிங்கிறது சற்று கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசையில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் சிதார்த்தம் மற்றும் வழிபாடுகள் படையலிடுறது போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 7 ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய முழு பலனை இந்த வைகாசி மாத அமாவாசைக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாத அமாவாசையும் நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணும். அந்த வகையில் இந்த வைகாசி மாத அமாவாசை நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையை நம்ம தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித நன்மைகளும் உடனுக்குடன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அமாவாசையை யாருமே தவிர்க்க மாட்டாங்க. அதிலும் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்புக்குரியது. இந்த அமாவாசையில் நாம் என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை அப்படிங்கிறது வருங்க. இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதன் மூலமாக முன்னோர்களினுடைய அருளை நம்மால் பெற முடியும் அப்படின்னு நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த அமாவாசைகள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழ்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை தவிர்த்து அதற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக இருப்பது வைகாசி அமாவாசை. அதிலும் இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசை சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு அமாவாசையாகவே திகழ்கிறது. இந்த அமாவாசை சனிக்கிழமையோடு இணைந்து வர்றதுனால பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்ம பலன்களும் விலகக்கூடிய ஒரு அமாவாசையாக திகழ்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் முன்னோர்களினுடைய கோபம் மற்றும் சாபம் நீங்குவதற்கும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காகத்தான் அமாவாசை தினம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட தினத்துல நம்மால இயன்ற முறையில் முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்கிறதோடு பிறருக்கு தானமோ தரதன் மூலமாக முன்னோர்களினுடைய அருளை பெற முடியும். ஒருவருக்கு முன்னோர்களின் அருள் இருந்தாதான் அவர்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடைபெறும் அப்படின்னும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கும் முன்னோர்களினுடைய அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பலரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதை போலவே குலதெய்வத்தையும் வழிபாடு செய்கிறாங்க. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மே மாதம் 16ஆம் தேதி வருதுங்க. இந்த 16 தேதி பார்க்கும் பொழுது சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த அமாவாசை ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமாவாசையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த அமாவாசையில் சர்வ அமாவாசையாகவும் கிருத்திகை விரதமும் பார்த்திங்கன்னா இணைந்து வருவது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் இந்த நாள் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமானினுடைய வழிபாட்டையும் நாம் இணைந்து செய்கிறதன் மூலமாக இறையருளையும் முன்னோர்களினுடைய அருளையும் நம்மளால் உடனுக்குடன் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அவ்வாறு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைகளில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக பார்த்திங்க அப்படின்னா
தினமும் பார்க்கும் பொழுது நாம் வந்து அதிகாலை 6 மணிக்குள்ளாக வந்து எழுந்து வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மளுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் இட்டு வழிபடுவது அப்படிங்கிறது வந்து எவ்வாறு சிறப்புக்குரியதோ அதே மாதிரி பார்த்தோம்னா நாம் அன்றைய தினத்தில் காலையிலேயே எழுந்து நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதாவது வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் ராகு காலம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இதில் பெரியதாக வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. அப்படின்னாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து நல்ல நேரம் அப்படின்றத பார்த்து தான் வந்து செய்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது காலையில் 7:30 இருந்து 8:30 மணிக்குள்ளாக நாம் வந்து படையல் வந்து வச்சு நம்மளுடைய சிரார்த்தம் எதுவாக இருந்தாலும் படையலிட்டு நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபட்டுடலாம். அதே மாதிரி அது தவறினவங்க மாலை நேரத்தில் 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளாக நாம் படைச்சிடணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கும் பொழுது 10:30 இருந்து 11:30, அதே மாதிரி மாலை நேரத்தில் 9:30 இருந்து 10:30. ஏன்னா அது இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த நேரத்தை நம்ம பெரியதாக செய்ய மாட்டோம். ஸோ காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உகந்ததாக இருக்கும். அன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி 1:30 இருந்து மதியம் 1:30 இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்டம் இருக்கிறதுனால அந்த நேரத்தையும் வந்து நாம் தவிர்த்துக்கலாம். நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு நேரமாக பார்த்தோம் அப்படின்னா காலையில் 7:30லேருந்து 8:30, அதை தவறணும்னா மாலை 4:30லேருந்து 5:30. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 10:30 இருந்து 11:30க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து விதமான வேலைகளையும் முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் வந்து நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு படையலிடுறது திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் வந்து செய்வதற்கு ஒரு உகந்த நேரமாக கருதப்படுது. அவ்வாறு நாம் வந்து படையல் இடும்போது கண்டிப்பான முறையில் பூசணிக்காயை வந்து உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக முன்னோர்களினுடைய கோபத்தில் இருந்து நம்மால் விடுபட முடியும். அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு சாதம் வைக்கும்போது எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து நாம் வைத்தோம் அப்படின்னா முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலுமாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை நமக்கு பெற்று தருங்க. அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வ ஆலயம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய குலதெய்வத்தினுடைய அருளையும் பெற முடியும். அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கான அனைத்து நீங்கள் உங்களுடைய வீட்டு வழக்கப்படி முன்னோர்களுக்கான படையல் திதி தர்ப்பணம் சிரார்த்தம் தானம் தர்மம் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தினத்தில் நீங்கள் செய்யும் போது நமக்கு 3 பலன்கள் இணைந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய முன்னோர்களின் ஆசி, இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய கருணை பார்வை, மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருளாசி. மூன்றும் நமக்கு இணைந்து வரக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்றதுனால கண்டிப்பாக தவறாமல் இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று செய்பவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்.